மை காட்! ஜெலன்ஸ்கி பின்னாடி யாரு? அப்படின்னு பெரிய அளவுல தேடுதல் வேட்டையே வைக்கணும் மாட்டுக்கு. ஒரு பக்கம் எங்க தலைக்கு தில்ல பத்தியா? அப்படிங்கிற மாரி இன்னொரு பக்கமும் கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. காரணம் ஜெலன்ஸ்கி செய்யக்கூடிய சம்பவங்கள் அப்படி. நிலைமைய புரிஞ்சு பேசுறாரா? புரியாம பேசுறாரா? இல்ல ஒரு பெரிய பேக்கப் அவருக்கு பின்னாடி இருக்கா? அப்படின்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு மனுஷன் செஞ்சுகிட்டு இருக்காரு. காரணம் ட்ரம்ப்ப பொறுத்தவரை அமெரிக்க அதிபர். ட்ரம்ப்புக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட பாணியிலேயே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன? இத்தனைக்கும் கேட்குறாய்ங்க. "ஏய் ஜெலன்ஸ்கிய தூக்குற ஐடியா இருக்கா அமெரிக்காவுக்கு?" அப்படின்னு. அப்படிலாம் எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. எங்கள பொறுத்தவரை பேச்சுவார்த்தை மனநிலையில எவன் இருக்கானோ, அவன் உள்ளுக்குள்ள வந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா, ட்ரம்ப்போட டீம் அப்படின்னு ஒரு வட்டாரம் இருக்கும். அந்த டீமு ட்ரம்ப்புக்கு மேல, "அண்ணே 2 அடி அடிப்போம்ண்ணே" அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அதிலேயும் உக்ரைனோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் கூட இப்ப வெளிப்படையா வந்து, "டேய் இந்த பயப்புள்ளகிட்ட எவ்வளவோ சொல்லி தான் அனுப்பிச்சேன். எவ்வளவு சொல்லி அனுப்பிச்சேன். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் குடுத்து தான் கூப்ட்டு வந்தேன். இப்படி பேசணும். ஏகப்பட்ட பிரஸ், மீடியாலாம் வரும்போது இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க. டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. என்னென்னமோ சொல்லி தான்யா கூப்ட்டு வந்தேன். ஆனா, நான் சொன்னதுக்கு அப்படியே ரிவர்ஸா தலைகீழாவே இந்த ஆள் நடந்துக்கிட்டான். தான் தலையில தானே மண்ணள்ளி போட்ட மாரி சம்பவத்த செஞ்சது மட்டும் இல்லாம, அத நியாயப்படுத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான். ஒட்டுமொத்த அமெரிக்கர்களையும் அசிங்கப்படுத்திட்டு, அமெரிக்க அதிபர அசிங்கப்படுத்திட்டு, வெள்ளை மாளிகையவே அசிங்கப்படுத்திட்டாய்ங்க. "பெனாயில் ஊத்தி கழுவி விட வேண்டியதா போச்சு" அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு நிறுத்தல. இதுவரை திட்டுனாரு. இப்ப சொல்யூஷனையும் குடுத்துட்டு கெளம்பிட்டாரு. என்ன அப்புட்ன்னா, "முதல்ல உக்ரைன் மக்கள் இந்த பைப்ல தூக்கி எறிங்க. அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த புத்தி உள்ள ஆள அதிபரா மாத்தி அனுப்புங்க" அப்படின்ட்டாரு. ஏன்டா எலக்ஷனே வைக்கலங்க. எப்படி ஒரு நைட்ல செய்ய முடியும்? தெரியல. ட்ரம்ப் சொன்ன மாரி "உன்கிட்ட ஒரு கார்டு இல்ல. என்ட்ட இருக்கு. இந்தா" அப்படின்னு வீசிட்டாரோ என்னமோ புதிய அதிபர் அப்படின்னு. இது ஒரு பக்கம். இதுக்கு ஜெலன்ஸ்கி பதிலடிலாம் 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவர்களோட ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோவ பொறுத்தவரையும், பேச்சுவார்த்தையில ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுச்சு. எல்லாத்தையும் பொது வெளியில எங்கனால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா ஜெலன்ஸ்கி கிட்ட சொன்னோம். என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொன்னோம். அதனால இப்ப வந்து ஒரு போர் நிறுத்தம் தான். அப்படிங்கிற மனநிலையில தான் நாங்க இருந்தோம். கனிம வளம் அப்படிங்கிறது அடுத்து. சப்ஜெக்ட் போர் நிறுத்தத்துல கையெழுத்து போட்டா தான் கனிம வள சப்ஜெக்ட்டே எடுக்க முடியும். அத அங்க அமுலுக்கு கொண்டு வர முடியும். அதனால முழுக்க முழுக்க போர் நிறுத்தத்த மட்டும் தான் நாங்க டிசைன் பண்ணோம். ஆனா இவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காதது மட்டும் இல்ல, வந்து உட்கார்ந்துட்டு மீண்டும் ரஷ்யா என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு ஓப்பன் ஏர்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா? இந்த ரஷ்யா என்ன பண்ணுச்சு, உக்ரைன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பேச்சுவார்த்தையிலே உக்ரைன் யாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் ரஷ்யர்கள் பேசுறாய்ங்க தெரியுமா? எங்க கூட இருந்த பயலுக, எங்க பயலுக அப்படின்னு 1/2 மணி நேரம் பேச்சுவார்த்தையில உக்ரைன் யாருன்னு மட்டுமே நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படி இருக்கும்போது, பதிலுக்கு இவனும் ரஷ்யா யாரு அப்படின்னு ஓப்பன் ஏர்ல பேசினா, அங்க பேச்சுவார்த்தை டேபிள் கிழிஞ்சு போயிரும். இத எல்லாத்தையும் உக்ரைன் அதிபருக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், துணை அதிபர் வம்பிழுத்தா வெள்ளை மாளிகையிலே உட்காந்துட்டு நேரடியா என்ன மாரியான ராஜதந்திரம் அப்படின்னு வம்பிழுத்தா சும்மாவா இருப்போம்? வச்சு செய்யத்தான் செய்வோம். முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி தொலைச்சுப்புடுவோம் பார்த்துக்க அப்படின்னு ஸ்டேட் செக்ரட்டரியும் மிரட்டிட்டார். இப்ப ஏறக்குறைய எல்லாரும் மிரட்டியாச்சு. உக்ரைனுக்கு ஆதரவா இருந்த நபர்களும் மிரட்டியாச்சு. இப்ப தலைவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கலாம். சரண்டர் ஆவாரா அப்படின்னு கேட்டா, சரண்டர் என் ரத்தத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் மொழியிலேயே கத்திக்கிட்டு இருக்காரோ என்னமோ நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அவரோட பதில் ஸ்டேட்மெண்ட்டும் இப்படிதான் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, உக்ரைன் அதிபர மாத்துறேன்னு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. அவனுங்களுக்கு பூரா நான் உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் தரேன். வாங்கிட்டு உக்ரைனுக்குள்ள வந்து பேசட்டும். அப்பதான் அதுக்கு வேலிடு. அமெரிக்கால உட்கார்ந்து பேசினாலாம் அதுக்கு வேலிடே கிடையாது. நீ ஏதோ பைத்தியக்காரன் மாரி கத்துறேன்னு கத்திக்க. உக்ரைன் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டாரு. நல்லா இருக்கிற நாட்டிலேயே அமெரிக்காவுக்கு ஓடுறாய்ங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு துடிக்கிறாய்ங்க. அந்த ஆள் வேற 40 கோடி இருந்தா போதும் அப்படின்ட்டு போயிட்டாரு. கூவி கூவி தரேன். எந்த ஸ்க்ரூட்டினிட்டியும் கிடையாதுங்கிற மாரி சொல்ட்டாரு. அப்படி இருக்கும்போது, அவர்களுக்கே நான் சிட்டிசன்ஷிப் தரேன். இங்க வா அப்படின்ட்டாரு. எதுக்கு? இடிஞ்சு கிடக்குற கட்டடத்துக்கு நடுவுல இருந்து மேற்கொண்டு குண்டு வாங்கி சாகுறக்கா? ரொம்ப தான்யா உனக்கு சேட்ட அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. ஆனா ஜெலன்ஸ்கி உண்மையிலேயே இப்படி ஒரு அறிக்கை விடுறார். என்னன்னு, இவர மாத்துறக்காக அவனுங்க பூரா உக்ரைன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வந்து மாத்தேன் முடிஞ்சா அப்படின்ருக்காரு. அண்ணன் அமெரிக்காவ பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா? சகல வளங்களும், சகல செல்வாக்கும் நாட்டுக்குள்ள வச்சிருந்த எவ்வளவோ அதிபர்கள் அட்ரஸே இல்லாம போயிட்டாய்ங்க. காரணம் அண்ணன் அமெரிக்காவுக்கு ஆகலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான்.
இங்க நாடும் இல்ல, நாட்டுக்குள்ள செல்வங்களும் இல்ல, நாட்டு அதிபருக்கு செல்வாக்கும் உள்ளூர்லயும் இல்ல, வெளியூர்லயும் இல்ல. ஒரு நிமிஷம் பத்தாதா, இத கேட்டா நம்ம கூட சண்டைக்கு வருவாய்ங்க. "டேய் ஒரு நொடின்னு சொல்றா" அப்படிம்பாய்ங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடுப்புல அமெரிக்கா இருக்கும்போது, செலன்ஸ்கி தன் பங்குக்கு வேலைய செய்றார். எனக்கு தெரிஞ்சு இவரு பேச, பேச இவருக்கு மட்டும் அடி விழுகாது. பைடனுக்கும் சேர்த்து அடி விழுகும். காரணம் இந்த கூமுட்ட கட்சி தான் இந்த கூமுட்ட பயல கூட்டிட்டு வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாய்ங்க அப்படிங்கிற உள்ளூர் பிரச்சாரங்களும் அங்க ஜாஸ்தி ஆயிருச்சு. எது எப்படியோ உக்ரைன் யுத்தத்த வச்சு ரஷ்யாவ பின்னோக்கி போடுறேங்கிற டார்கெட்டு அன்னைக்கே செத்து போச்சு. ஆனா இந்த விவகாரத்துல எல்லாரும் நாங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாய்ங்க, வம்பு இழுத்தாய்ங்க. இப்ப அவர்களுக்குள்ளேயே சண்டை நாறுது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. நீங்க 2 பேரும் அமெரிக்க புகழ கெடுத்துட்டீங்களான்னு ட்ரம்ப் கட்சிய வச்சு செய்றார்கள். இப்படி ஒரு சுவாரஸ்யத்த உலகம் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.